திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 5 மணி முதல் அனைவரும் வருக. இந்தியன் பிரின்சஸ், the exclusive store for women. Fashion starts from 399 only. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? வாடா போடா என்பதே தப்பான மொழி அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை குறித்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்று கூட பாராமல் அவர் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு அதில் நெத்தி உடைப்பட்ட போது ரத்தம் வந்தபோது அது கொச்சையாக கருணாநிதி அவர்கள் ரத்தம் கிடையாது பப்ளிசிட்டி செய்யணும். இவரை குறித்து நம்ம எப்படி அடிக்கலாம், விமர்சனத்தை எப்படி இன்னும் ஊக்குவிச்சு நம்மளோட டிஆர்பியை ஏத்தலாம் அப்படிங்கறதுல தான் கவனம் செலுத்தணும். சீமான் அவர்கள் பேசுறதை விட நாங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டி என்ன தேடுறோம்? அப்ப எங்க அரச்சீற்றத்தை, எங்க கோவத்தை எந்த மொழியில காட்டுறது? தமிழ் என்ற செம்மொழி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் உணர்வை பற்றி கொண்டு மக்களுக்கு எங்க மொழிக்குள்ள அடங்கி இது மொழிக்குள்ள கொண்டு வராதீங்க. இப்படி பேசிட்டு நீங்க மொழிக்குள்ள கொண்டு வராதீங்க. நீங்க எல்லாத்தையும் விமர்சிக்கிறீங்க. நீங்க விஜயை விமர்சிக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களையோ இல்ல மோடி அவர்களையோ விமர்சிக்க முடியுமா? நீங்க விமர்சிக்க முடியுமா? ஒருமையில பேசுற இதுதான் பிரச்சனையாங்க நாட்டுல? இதுதான் உங்களோட பிரச்சனையா? சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்கள் இந்த மாதிரி கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பின்னாடி போறாங்க, இதுதான் பிரச்சனையா? இதை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்ஹானா இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். கரியரின் உச்சத்தை விட்டு வருகிறேன் அப்படின்ட்டு விஜய் சொன்னதை உன்னை யாரா கூப்பிட்டா? அவன் வீட்டு வாட்ச்மேன் கூப்பிட்டாங்களா? யாருமே கூப்பிடல நீ எப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அட்டாக் பண்ணியிருக்காரு. நாளுக்கு நாள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய தாக்குதல் விஜய் மேலான அந்த தாக்குதல் அதிகமாகிட்டே இருக்கு. நான் நிறைய டைம் உங்ககிட்ட அதை கேட்டிருக்கேன். நீங்கள் சொன்னீங்க கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காருன்ட்டு. ஆனால் நீங்கள் கொள்கை ரீதியாக விமர்சிக்கலாம். நீங்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் சீமான் அவர்கள் விமர்சிக்கலாம். ஆனால் ஒரு படி கீழே இறங்கி போய் வாடா போடான்ட்டு ஒருமையில் திட்டுற அளவுக்கு போயிருக்காரு. என்ன காரணம்? அது தாய்மாமன் சீமான் அவர்கள் பொதுவாகவே அவருடைய அணுகுமுறை என்பது ரொம்ப இயல்பா மக்கள் மொழியில தான் இருக்கும். அது மக்கள் மொழி அப்படின்னு பார்க்கணுமே தவிர்த்து ஒருமையில பேசுறாரு, இருமையில பேசுறாருன்னு நீங்க ஏதாவது புதிய மக்கள் மொழியை பார்ப்பீங்க. ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், நீங்களும் ஒரு அரசியல் கட்சியோட ஒரு சீனியர் தலைவர் சீமான் அவர்கள். அதாவது இப்போ அவரை குறிப்பிட்டு ஒருமையில வாடா போடான்னு சொல்றாங்கன்னா அது நீங்க கேட்கலாம். அப்படி சொல்லவே இல்லை எந்த இடத்துலயும். அவர்தான் மீன் பண்ணியிருக்காரு. அதுக்கு தானே இப்போ எடுத்து பார்த்தாவே சோசியல் மீடியாவில் எல்லாருமே அதை தானே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க கொள்கையில் இருக்கிற பிணக்குகள்லாம் பெரிய பிரச்சனை இல்லை நமக்கு. அதுதான் மேம், கொள்கை ரீதியாக விமர்சிக்கிறதுக்கு 100 அது யாரும் மறுக்கவே முடியாது. அதற்கு முழு தகுதியும் உண்டு, முழு சுதந்திரமும் உண்டு. ஆனா கொள்கை ரீதியாக விமர்சிக்காம ஏன் இந்த மாதிரி விமர்சிச்சுட்டு இருக்காருன்னு தானே எல்லாரும் கேள்வி. நம்மளே விவாதிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கருத்துல என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஆனா ஏன்னா இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன், இதை மட்டும் கேட்கல. ஏன்னா இங்க ஒரு 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 நரேஷன் தொடர்ச்சியாக ஒரு தலைமை மீது வைக்கப்படுது. அவர் வைக்கக்கூடிய கொள்கையிலையோ அவர் வைக்கக்கூடிய கருத்தியல் ரீதியாவோ யாராலையுமே விமர்சனமே பண்ண முடியல. ஏன்னா இதை தாண்டிய ஒரு ஐடியாலஜியை, இதை தாண்டிய ஒரு ஒரு அரசியல் பார்வையை முன்வைக்க முடியுமாங்கிறது அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்ப அவர் எந்த இடத்துலதான் விமர்சனம் பண்ணலான்னு தேடும் போது அவருடைய அந்த உரைநடை, அவருடைய மொழி நடையை நீங்க எல்லாரும் கேள்விக்குள்ளாக்குறீங்க, விமர்சிக்கிறீங்க. இப்போ கடந்த காலங்கள்ல ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பேச்சு மொழி நடை இருந்தது. ஐயா அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனி மொழி நடை இருந்தது. அதுவே கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஒரு தனி மொழி நடை இருந்தது. நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சரி சட்டமன்றத்திலையும் சரி எவ்வளவு கீழ்த்தரமாக தரை குறைவாக பேசுவார் அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் அது ஒரு பேச்சு பொருளா ஆச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவங்க சிட்டிங் பவர்ல இருந்தாங்க, பவர் சென்டர்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அப்போ அது இன்னைக்கு பேச்சு பொருளாகல, அது அன்னைக்கும் பேச்சு பொருளாகல. ஆனால் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய தலைவர் மீது எந்த இடத்துலயும் விமர்சனம் வைக்க முடியலன்னு தேடும் போது அவருடைய மொழிநடையை குறித்து பேசுவது என்பது
வேற வாய்ப்பே இல்லாம இதற்கெல்லாம் நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்களோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒண்ணு. இன்னொன்னு, இங்க வாடா போடா என்பதே வந்து தப்பான மொழி அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து குறித்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்று கூட பாராமல் அவர் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு அதுல வந்து நெத்தி வந்து உடைப்பட்ட போது, ரத்தம் வந்து வந்தபோது அது வந்து கொச்சையாக கருணாநிதி அவர்கள் வந்து அது வந்து வன்முறையா வந்த ரத்தம் கிடையாது. அவங்க சென்ஸ் இல்லாம பண்றாங்கன்னா நீங்களும் சென்ஸ் இல்லாம பண்ணுவீங்களா? அதாவது நான் உங்களுக்கு உதாரணத்தை எடுத்து சொல்றேன். இதை மாதிரி கடந்த காலங்கள்ல தலைவர்கள் ரொம்ப ரொம்ப மோசமாக அவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம வந்து பெரிய விஷயமா இங்க பிம்பப்படத்துல காட்சிப்படுத்தல. இங்க எந்த ஒரு விஷயமே பண்ணாம ஒரு என்ன சொல்றது, அவருடைய மொழிநடையே இதுதான். அதாவது என் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவர்களோட நம்ம எப்படி பேசுவோமோ, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அப்படின்னா அந்த மொழிநடையில பேசாருங்கும் போது அதை தூக்கிட்டு வந்து வாடா சொல்லிட்டாரு, போடா சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல போனாலும் அவரை நேரடியாக வாடா போடான்னு சொல்றதுக்கு முழு உரிமை வந்து அந்த அளவுக்கு 2 பேரும் நட்பு பாராட்டக்கூடிய அண்ணன் தம்பி பாணியில உறவு கொண்டாடக்கூடியவர்கள் தான். அதனால அதை நீங்க வந்து குறிப்பிட்டு அதை வந்து ஒரு பிணக்கை ஏற்படுத்தணும்னு நினைச்சு பேசுவது என்பது அவசியமற்ற பார்வை அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். இங்க வந்து சகோதரர் விஜய் அவர்கள் கிட்ட நம்ம முன்வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து மாற்றம்னு சொல்லி முன்னுக்கு வந்திருக்கீங்க. இந்த அரசியல் களத்துல பலரும் வந்து மாற்றம்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. எத்தனையோ கட்சிகள், இன்னும் சொல்ல போனால் இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியினுடைய கொடுங்கோன்மையை எதிர்த்து தான் நீங்க வந்து ஒரு ஜனநாயக மறுமலர்ச்சி வேணும்னு சொல்லி நம்மளுடைய முன்னவர்கள் பல ஆளுமை தலைவர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒருமை கருத்தோட கட்சிகளை தொடங்கி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற நேரத்தில் அவங்களுக்குள்ளே பிணக்குகள் ஏற்பட்டு வெவ்வேறு கட்சிகளை மாற்று சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி முன்வைத்து அவர்கள் தரப்புல வந்து வெற்றி பெறணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் முதல் பிராந்திய கட்சியாக சொல்லப்படக்கூடிய திமுக, அதற்கு பிறகு அவர்கள் கிட்ட இருந்து பிரிந்து வரக்கூடிய அதிமுக, அவர்கள் கிட்ட இருந்து பிரிந்து வரக்கூடிய மதிமுகவாக இருக்கட்டும், இல்ல பிறகு தோன்றிய எண்ணற்ற கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு மாற்று சித்தாந்தத்தை முன்வைக்குது. சில சித்தாந்தங்கள் பொது உடைமையை மையப்படுத்துது, சில சித்தாந்தங்கள் வர்க்க சுரண்டலை வந்து எதிர்த்து பேசுது, சில சித்தாந்தங்கள் திராவிடத்தை மையப்புள்ளியாக வைத்து பேசுது. ஆனால் இன்னைக்கு தமிழ் தேசிய ஆற்றலை, தமிழ் தேசிய வளர்ச்சியை, கருத்தியலை இன்னைக்கு மண்ணில் என்ன மாதிரி தமிழ் தேசிய கருத்தியல், மானுட சமுதாயத்திற்கு ஒரு சமநிலை சமுதாயத்தை படைக்கணும், சூழலியலை காக்கக்கூடிய ஒரு அரசியலை படைக்கணும். இன்னும் சொல்ல போனால் வந்து நம்மளுடைய முன்னவர்கள் வந்து உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தாங்க, உலகமெல்லாம் போய் நாட்டை வந்து பிடித்துட்டு வந்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் போய் அவங்களுடைய ஆளுகையை செலுத்தாம வந்துட்டாங்க. அப்படி தொன்று தொட்ட ஒரு இனக்கூட்டத்துக்கு ஒரு 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 புகழ்பெற்ற வரலாறு இருக்கும்போது நம்ம ஏன் இன்னொருத்தவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்? தமிழர்களுக்கான உரிமை நாமே கட்டமைக்க கூடாது, அவர்கள் நலன் சார்ந்த ஒரு நல்வாழ்வுக்கான ஒரு நாடு நாம ஏன் அமைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தியலை முன்வைத்து அவர்களுக்கான ஒரு ஐடியாலஜி முன் வச்சு வர்றதுதான் தமிழ் தேசிய கருத்தியல். அப்படி இன்னைக்கு முழுக்க முழுக்க திராவிடம் என்பது தீது அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை இன்னைக்கு மக்கள் மத்தியில எத்தி வச்சுட்டு அந்த கருத்தியல் தான் சரின்னு மக்களும் உணர தொடங்கி வரக்கூடிய இந்த காலகட்டத்துல திருப்பியும் வந்து அதே குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கருத்து விமர்சிக்க வேண்டிய அவசியமாகுது. மற்றவர்களுக்கு அதற்கான தேவை வராம இருக்கு. அதே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு சொன்னதும் நான் மீண்டும் அதான் சொல்றேன், கருத்தியல் ரீதியா விமர்சிக்க ஒரு வந்து தகுதி உண்டு. அதாவது இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, திமுகவுல கடந்த காலங்கள்ல சட்டசபையில இந்த மாதிரி கலைஞர் கருணாநிதி வந்து இரட்டை வசனத்துல பேசுறாரு, முகம் சுளிக்கிற வகையெல்லாம் பேசியிருக்காங்கன்ட்டு அவரா இருந்தாலும் சரி. அதே போல இப்ப திமுகவுல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் மேடைகள்ல ஒரு மாதிரி ஆனால் சீமான் அவர்கள் வந்து கட்சியுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர், ஒரு கட்சியுடைய தலைவர். இப்ப எல்லா தலைவருக்கும் ஒரு லெகசி இருக்குல்ல. இவங்க வந்து பேசினாங்கன்னா, இப்போ ஸ்டாலின் பேசினாருன்னா, இப்ப ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கர்ட்டசி இருக்குல்ல. விமர்சிக்கிறதுலயே வந்து நீங்க ஊழல் பண்ணி எல்லாத்தையும் சுட்டி காட்டுவாங்க, ஆனா மரியாதையா தான் விமர்சிப்பாங்க. அவர்களே இவர்களேன்னு தான் கேட்பாங்க. ஆனால் நீங்க சொல்றீங்க மக்கள் மொழின்ட்டு அதை நியாயப்படுத்துறீங்க. ஆனால் இதை வந்து நீங்க நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் இல்லாம ஒரு பொதுமக்கள் கீழ இருந்து ஒரு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இப்படி சீமானுக்கு என்ன ஆச்சு? அதாவது நீங்க ஆட்சிக்கு வரணும், யாரை அகேன்ஸ்டா முன்வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. சரி, இப்ப சகோதரர் விஜய் அவர்கள் கூட முதல் மாநாட்டு அப்ப சொன்னாங்க, நாங்க இந்த மாதிரி அவர்களே இவர்களே அந்த மாதிரி சோ இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு சொன்னவரு அவர் வந்து கடந்த மாநாட்டுல அங்கிள் அப்படின்னு எள்ளி நகையாடக்கூடிய துணியில
நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை அப்படி கேலி கிண்டலுமாக பேசுவதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் பல தரப்புல இருந்து கண்டனம் தெரிவிச்சாங்களே, அது தப்புன்னு சொன்னாங்களே, நிறைய பேர் சுட்டி காட்டினாங்களே. அந்த மாதிரி இங்க எதுவுமே பண்ணலையேங்கிறேன். அந்த மாதிரியே பண்றோம். ஐயோ மாமா மச்சான்னு சொல்றது தப்புன்னு சொல்ற ஒரு கேள்விக்கு நான் என்னன்னு பதில் சொல்றது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஆனால் இது வரைக்கும் அதாவது ஒரு மொழி தொனி அது அவங்களுடைய தனிப்பட்ட முறையிலும் அப்படிதான் பேசிக்கிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் மேடையில் அவர் டைரக்டாவே அவரை டார்கெட் பண்ணல. எங்களுடைய மக்கள் கூட்டத்தையே நம்ம அரசியல் படுத்த அந்த கட்சி மேடையில எங்களுடைய மக்கள் விழிப்படைங்க, நீங்க கொஞ்சம் விழிப்புற்ற சமூகமாக மாறுங்க அப்படின்னு அவர்களை தட்டி எழுப்பணும். அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஒரு மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மொழி, அதாவது உங்க கட்சி தொண்டர்களை வந்து எழுச்சிப்படுத்தணும், உங்க கட்சி தொண்டர்கள் தம்பிகளை வந்து உணர்வுக்கு கொண்டு வரணும்ட்டு நீங்க வந்து இந்த மாதிரி பேசினாதான் வந்து அவங்க அட்டென்ஷன், கிட்டத்தட்ட ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ற மாதிரி தான் நம்ம அட்டென்ஷன் கிரியேட் பண்ண முடியும். இப்படி பேசினா வந்து நம்மளை வந்து கவனிப்பாங்க. இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் விஜய் அவர்களோ இல்ல வேற யாரோ சீமான் அவர்களையோ நாம் தமிழர் கட்சியோ குறிப்பிட்டு இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ பேசுறீங்க, ஆனா இது வரைக்கும் அவங்க எதுவுமே ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் ஒரு கண்டனம் ஏன் இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு விஜய் இது வரைக்கும் வாயவே திறக்காம தான் இருக்காரு. அது அப்படி இருக்கும்பொழுது நீங்க திரும்ப திரும்ப கொள்கை ரீதியா விமர்சிக்கிறத தாண்டி இந்த மாதிரி அவர் டார்கெட் பண்ற திமுக பாஜக மட்டும் திரும்பி பேசிருச்சு அவரை பத்தி. திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாமே பேசிருக்காங்களே. இப்போ விஜய் அவர்கள் பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. பேசிட்டாரா விஜய் வந்து அவர்களும் பேசுறாரு அப்படின்னு விஜய் ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாங்களா? இல்ல பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து பாஜகவுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவரை வந்து விமர்சிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? விமர்சிச்சுதான் இருக்காங்க. அமைச்சர்கள் விமர்சிக்கிறாங்க, கட்சி தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க. அதாவது இப்போ திமுகவுடைய அந்த முப்பெரும் விழா, ஸோ அதனுடைய மடல்ல கூட நான் விஜய் அவர்களுடைய அந்த கூட்டத்தை வந்து மறைமுகமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விமர்சிச்சிருக்காரு. அதுக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இப்பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ விமர்சனங்கிறது வந்து கொள்கை ரீதியாவோ இந்த மாதிரி வைக்கிறது எந்த யாருமே மறுக்கவே முடியாது. நான் மீண்டும் மீண்டும் கேட்கறது என்னன்னா, நீங்க வந்து 2026 மீண்டும் நானும் அதே தான் சொல்லுவோம். நாங்க இங்க பேசுற ஆக்கப்பூர்வமான அரசியல் குறித்து ஒரு இன்டர்வியூ கூட கூப்பிட்டது கிடையாது. மரங்களின் மாநாடு வச்சு எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கு. நீங்க வந்து ஆடு மாடுகளுக்கு வச்சு அந்த கிரேசிங் லேண்டுக்கான உரிமை கோரணும்னு சொன்ன போராட்ட களத்துக்காக இன்னைக்கு எத்தனை மாடுகள் எத்தனை மேய்ச்சல் உரிமையாளர்களுக்காக சுதந்திரமா அவங்க போய் மேய்ச்சல் பண்றாங்க. அது குறித்து உங்களோட வளர்ச்சியை பத்தி மக்களுக்கு சொல்லலாம் வாங்கன்னு ஒரு இன்டர்வியூ பிஸியா இருப்பீங்க. நீங்க என்ன சேனல்ல பாருங்க, சேனல்ல பாருங்க, உங்க மரங்களின் மாநாடு காடுகள் எல்லா மாநாடும் லைவ் போயிருக்கு. பப்ளிசிட்டி செய்யணும். இவரை குறித்து நம்ம எப்படி அடிக்கலாம், இவர் விமர்சனத்தை வந்து எப்படி வந்து இன்னும் ஊக்குவிச்சு நம்மளோட டிஆர்பியை ஏத்தலாம் அப்படிங்கறதுல தான் கவனம் செலுத்துறோம். சீமான் அவர்கள் பேசுறதை விட நாங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டி என்ன தேடுறோம்? என்னத்த பேசிட்டாங்க. இங்க நடக்கக்கூடிய சிக்கல்களை பத்திலாம் உங்களுக்கு கோபமே வரல. அதாவது எவ்வளோ இங்க குற்றங்கள் நடந்தாலும் எனக்கு கோபம் வராது. நான் வந்து எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி நான் அப்படியே தான் இருப்பேன். செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி எதற்குமே நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு மக்கள் போகணும். அப்படின்னா இன்னும் எத்தனை நாள் எங்களை ஏமாளிகளாவே நினைச்சிட்டு இருப்பீங்க? அப்ப எங்க அரைச்சீற்றத்தை எங்க கோபத்தை எந்த மொழியில காட்டுறது? எந்த மொழியில காட்டுறது? தமிழ் என்ற செம்மொழி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் உணர்வை பற்றி கொண்டு மக்களுக்கு எங்க மொழிக்குள்ள அடங்கி இது மொழிக்குள்ள கொண்டு வராதீங்க. இப்படி பேசிட்டு நீங்க மொழிக்குள்ள கொண்டு வராதீங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இங்க வந்து மக்களுடைய இந்த அறியாமையை பயன்படுத்தி இவர்கள் செய்யக்கூடிய ஏமாத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் அம்பலப்படுத்துறது இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதா? அதே மக்கள் கிட்ட திருப்பி வெளிச்சம் காட்டி போட்டு பேசுவது உங்களுக்கு வந்து பிரச்சனையா தெரியுதா? இதை பேசக்கூடாதா? இதை ஏன் இப்படி பேசுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பீங்களா? இதெல்லாம் பேசுறீங்களேன்னு எங்களோட நீங்க கூட வந்துங்களா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து நீங்க சொல்றீங்கல்ல ஏமாறுறாங்கன்ட்டு, அந்த அளவுக்குலாம் நீங்க மக்கள் யாரும் இல்ல. பேசுறத மட்டும் வச்சு ஒருத்தங்க மேடையில நல்லா பேசுறாங்க, ஒருத்தங்க மேடையில பேசவே இல்ல. மக்கள் நல்லா பேசுறாங்க நல்லா பேசலங்கிறதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. யாரு மக்கள் கூட நிக்கிறாங்க, யாரு மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ச்சியாக களத்துல என்னுடைய வழியை உணர்ந்தவராக நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துதான் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. சும்மா வந்து ஷோ மக்கள் அறியாமையில இருக்கான்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது. மக்களை தொடர்ச்சியாக அறியாமலை வைத்து அவர்களுடைய வாக்கை அறுவடை செய்வது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் பெருமக்கள் அதைத்தான் செய்யறாங்க. மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கணக்கற்ற ஒரு வறுமை ஏழ்மை இதை எல்லாத்தையும் முதலீடாக வைத்து அவங்க அரசியல் செய்யறாங்க. இது எல்லாத்தையும் வைத்து அவர்கள் வந்து தேர்தலுக்கு தேர்தல் எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்களா? எல்லாத்தையும் செஞ்சிடறாங்களா? ஆனா திருப்பி காலத்தை பிடிச்சி மக்களால கேட்க முடியுதா ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு? அப்ப திருப்பி மக்கள் அவர்களுக்கே வாக்கு செலுத்துறாங்கன்னா என்ன காரணம்?
அவங்களோட மறதியை பயன்படுத்தி அவர்கள் திருப்பி ஆட்சிக்கு வருவதற்கு எல்லா வேலைகளும் இங்க இருக்க செய்யுது. டாஸ்மாக்னு ஒரு கடையை திறந்து வச்சு இன்னைக்கு எத்தனை மக்களுடைய மனநிலையை அதாவது அவங்களுடைய திங்கிங் எபிலிட்டிஸே போயிருச்சு. இன்ஃபர்டிலிட்டி ரேட் அது வந்து கூடிக்கிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம். ஆனா என்ன சொல்றது, அவங்களோட திங்கிங் அபிலிட்டி போய் ஒரு நல்ல ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்க தவறுது. அதற்கு முக்கிய காரணமாக இந்த அரசு வந்து ஸ்பான்சர் பண்ணுது. அதுக்கு இதையெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. அதான் சொல்றேன், விஜய கேள்வி கேட்கறத தவிர்த்து யார் பொறுப்புல இருக்காங்க, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கேளுங்க. எல்லாரையும் தான் கேக்குறோம். நாங்க இன்னைக்கு விஜய் பத்தி கேக்குறது மட்டும் தான் நீங்க எடுத்து போடுறீங்க. நீங்க விஜய் விமர்சிக்கிற மாதிரி நான் என்ன கேக்குறேன், நீங்க எல்லாத்தையும் விமர்சிக்கிறீங்க. நீங்க விஜய் விமர்சிக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களையோ இல்ல மோடி அவர்களையோ விமர்சிக்க முடியுமா? நீங்க விமர்சிக்க முடியுமா? உரிமையில யார நீங்க முதல்ல எந்த இடத்துல காமிங்க, எடுத்து காமிங்க. சகோதரர் விஜய் அவர்களை ஒருமையில விமர்சிச்சான்னு சொல்லி காமிங்க, எடுத்து காமிங்க. வீடியோ இருக்கு மேம், எடுத்து காமிங்க. யார சொன்னாரு அப்படிங்கறத காமிங்க. வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு. யாரும் வான்னு கூப்பிடலையே. அவன் இவன் சொல்றதெல்லாம் பிரச்சனை அப்படின்னா அப்ப யாருமே பேசவே முடியாதுங்க. யாருமே பேசவே முடியாது. அவன் சொல்றது அப்படி இல்ல மேம். ஒரு கட்சியோட தலைவர் மேம், ஒரு கட்சியோட தலைவர் மேம். ஐயோ இது சீமான் அவர்களை சொல்றேன். இது எப்படி வேற யாரோ பேசலாம், கீழ இருக்கீங்க யாரோ பேசிட்டு போலாம். அதாவது கட்சியோட தலைவர் ஒரு பொறுப்பு இருக்குல்ல, பேச்சுரிமை எல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுல எல்லா மக்களுக்கும் நடக்கக்கூடிய இன்னல்களை குறித்து பேசக்கூடிய ஒரு தலைவர். நீங்க சொல்றீங்க தமிழர் சொல்றீங்க, தமிழர் பண்பாடுன்னு சொல்றீங்கல்ல, அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர்கிட்ட வந்து நீங்க பாத்துட்டு ஒரு மேல பேசுற, இதுதான் பிரச்சனையாங்க நாட்டுல? இதுதான் உங்களோட பிரச்சனையா? அதேதான் நான் கேக்குறேன். சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பின்னாடி போறாங்க, இதுதான் பிரச்சனையா? இதை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல. நீங்க தேர்தல் நெருங்க போது ஏன் ஸ்டாலின் அவர்களும் விமர்சிங்க, நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு என்ன வழிகளோ அதை பாருங்க. வரிசையில விஜய் அவர்கள் கடைசி. நீங்க புதுசா அவரை மட்டும்தான் பேசுறாருன்னு எடுத்து காமிச்சீங்கன்னா அதற்கு நிர்வாகம் பொறுப்பு இருக்காது. உண்மையாவே எல்லாரையும் சமத்தராசுல வச்சு நாங்க விமர்சிச்சிட்டோம். எதிரிகளையும் துரோகிகளையும் நாங்க வந்து களத்துல கட்டாயம் தோலுரிப்போம். ஆனால் இந்த போலிகளை களத்திற்கு வருவதற்கு முன்பே தோலுரிக்க வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள்தான். இவர்கள் வந்து ஒரு மாற்று என்று சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஏமாற்று அரசியலை, விளம்பர அரசியல், வாக்கை நோக்கிய அரசியலை முன்னோக்கி எடுத்து செல்றாங்க. எவ்வளவோ மக்களை அரசியல் படுத்துவதற்கு தவறி இன்னைக்கு திருப்பியும் அதே ஒரு கொள்கையற்ற கூட்டத்தை உருவாக்குவதில் முனைப்பு காட்டுகிறார் சகோதரர் விஜய் அவர்கள். அதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதைத்தான் நாம் தமிழர் கட்சி ரொம்ப பண்பா செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப பண்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2011 இந்த இனத்தை அடித்த துரோகிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி அன்னைக்கு தேர்தல் அரசியல்ல இல்ல. இருந்தாலுமே கூட 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் நினைச்சு 58 இடங்கள்ல காங்கிரஸை மண்ணுக்கவ வச்சது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அப்போதெல்லாம் அவருடைய பேச்சுக்களை எல்லாம் சிரிச்சாங்க, கைத்தட்டி வரவேற்றாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அது விஜய சொல்லும் போது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அது கட்டாயம் வந்து ஏதோ ஒரு ஃபோபியாவா இருக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேனே தவிர்த்து பொதுவான அரசியல் பார்வையோட புரிதலோட நீங்கள் பார்க்கல, அணுகல அப்படின்னு எனக்கு தெரியுது. நீங்க சொன்னீங்க பண்பான முறையில வந்து நீங்க அணுகுறேன்னு சொல்றீங்க. ரொம்ப கனிவா அணுகுறோம். நான் சொல்றேன் அணுகுறது ரொம்ப ரெஸ்பெக்டபிளா இருக்கு எங்களுக்கு. அதை விட மோசமான கூட்டமாக இருக்குது. நம்ம என்ன பண்றது, போய் கிரீஸ் தடவினாலும் மேல ஏறுது. எவ்வளவு வந்து அவர்களை தடுத்து வச்சாலும் போய் பனைமரத்துல இருந்து உள்ள இருந்து பொத்துட்டு மேல ஏறி வர்றாங்க. கரண்ட் கம்பி மேல ஏறி நிக்கிறாங்க. செருப்புகளை அங்க இங்க போடுறாங்க. எல்லா ஒரு பப்ளிக் ஒரு சிவிக் சென்ஸ் கூட இல்லாம அந்த பப்ளிக்ல இருக்க அந்த நடுவுல இருக்க மீடியனை ஒட்டு மொத்தமா அடிச்சு தொலைச்சு எல்லாத்தையும் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட இப்ப நாம் தமிழர் கட்சியோட ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க அரசியல் பக்குவப்படாத இந்த இளைஞர்களை வந்து நான் சொல்றது பார்த்தா அப்படிதான் உங்களுக்கு தெரியுதா? நீங்க கேட்கிற கேள்விகள் அதை நோக்கி கேள்விகளுக்கான பதிலா உங்களுக்கு தெரியுது. நாங்க எல்லா கட்சியும் விமர்சிச்சிருக்கோம் சகோதரர். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ். திமுகவும் அதிமுகவும் 2 பேருக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. கட்சியினுடைய கொடிகள்ல அண்ணா ஒரு கட்சியில இருக்கிறாரை தவிர்த்து ஒரு கட்சியில ஒரு கொடியில வந்து அண்ணா இல்லையே தவிர்த்து 2 பேரும் ஒரே தலைவர்களை வைத்துத்தான் அரசியல் செய்கிறார்கள். ஆனால் 2 பேருமே ஊழல் மழிந்த ஆட்சியை தான் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரிதான் சற்றும் குறையாதவர்கள் காங்கிரஸும் பாஜக. காங்கிரஸ் எப்படி அங்க நீட்டு வந்து
ஆரம்பிச்சு விட்டதோ அதை இன்னைக்கு இவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க டீலிமிட்டேஷன் இவங்க அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க பாபர் மஸ்ஜிதை இடிக்கிறதுக்கு வந்து எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னா இவங்க இடிச்சு தள்ளி முடிச்சிட்டாங்க. இவங்க ராமராஜ்யம் கட்டணும்னு சொன்னாங்கன்னா இவங்களும் ராமராஜ்யத்தை கட்டி அமைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்றாங்க. மாதிரி காங்கிரஸ்க்கும் பாஜகவும் எவ்வளவு ஒத்துமைகள் இருக்கோ அதே மாதிரிதான் திமுக. டாஸ்மாக் இவங்க ஒழிக்கணும்பாங்க, இவங்களும் மாத்தி ஒழிக்கணுமான ரெண்டு பேருமே அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்து சுகபோகமாக சொந்த கட்சிகளுடைய நல்வாழ்வுக்காக அவர்கள் அதை ஊக்குவிக்குவாங்க. அதைத்தான் இது தொடர்ச்சியாக செய்யுது. இங்க வரக்கூடிய வளர்ச்சி என்ற பேர்ல எல்லா நாசுக்கிற திட்டத்தையும் மக்களுடைய என்ன சொல்றது உழைப்பையும் இங்க இருக்கக்கூடிய நிலத்தின் வளத்தையும் சுரண்டி சூறையாடி கொள்ளையடிக்கணும்னு நினைக்குவாங்க. அதைத்தான் ரெண்டு கட்சியும் செய்யுது. மணல் கொள்ளையா மணல் திருட்டா ரெண்டுமே பண்ணுது. மலை கொள்ளையா அதையும் ரெண்டு கட்சியும் பண்ணுது. இப்படி ரெண்டு பேரும் கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் எல்லா விதத்திலையும் ஒற்றுமை இருக்குங்கிறத எல்லா இடங்களையும் விமர்சிச்சிருக்கோம். எத்தனை செய்தியாளர்கள் சந்திப்பு, எத்தனை மேடை கூட்டங்கள், எத்தனை கேஸ். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு 200க்கும் மேற்பட்ட வழக்குகள். எதற்காக? இந்த மண்ணின் மக்கள் மீது அன்பு கொண்டு அவர்களுக்காக போராட்ட களத்தில் நின்னதற்காக. எத்தனை போராட்டம், 8 வழிச்சாலை, ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம், அங்க காட்டுப்பள்ளி துறைமுகத்தை நிறுத்திட்டு பரந்தூர் விமான நிலையத்தை 2 தேசிய பாதுகாப்பு சட்டம், இது எல்லாம் மக்கள் களத்துல நின்று பெற்றிருக்கக்கூடிய வழக்குகள். எல்லாத்தையும் சும்மா அப்படியே ஏதோ மேம்போக்கா பார்த்துட்டு அதை இதை சொல்லிட்டாரு, அவன் சொல்லிட்டாரு, இவன் சொல்லிட்டாரு விமர்சிப்பீங்க அப்படின்னா மக்களுக்காக இவ்வளவு நாட்கள் கூடவே நின்றுக்காருங்கிறத ஏதாவது ஒரு இவ்வளவு பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ண ஒரு கட்சி, இவ்வளவு பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண கட்சி நீங்க சொல்றீங்க. ஒரு வழக்கு இவர் சந்திச்சிருப்பாரா சகோதரர் விஜய் அவர்கள்? அவரை பெருசாக்கி பூதாகரமாக்கி இன்னைக்கு ஊடகங்கள்லாம் காட்டுறீங்களே. நீங்க தான் நீங்க உங்களை பத்தி பேசாம இருக்கிற ஒருத்தர நீங்க தான் மீண்டும் மீண்டும் பேச விஜய் இன்னும் பப்ளிசிட்டிக்கு அப்படி கிடையாது. நாங்க மத்த கட்சிகள் மாதிரி வாய் மூடி மௌனித்து இவர்கள் செய்யக்கூடிய போலித்தனத்தை அம்பலப்படுத்தாம இருந்துட்டு போகணுங்கிறதுக்கு நாங்க மத்த கட்சி மாதிரி காசை வாங்கி அரசியல் பண்ணல. மக்களோடு நின்று அரசியல் பண்றோம். இங்க எந்த போலிகள் வந்தாலும் அவர்களை அம்பலப்படுத்துவது எங்களை கடமையா பாக்குறோம். ஐயா ரஜினி அவர்களுக்கு எவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கோம், ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு, ஐயா கமல்ஹாசன் அவர்களுக்கு எல்லாரையுமே சமதராஸ்ல அதாவது உலகமே திரையில பார்க்கிறவங்கள நடிகன் தான் சொல்லும். ஆனா தமிழ்நாடு தலைவனே அப்படின்னு சொல்லுவதை எவ்வளவு பெரிய ஆழ்மன குமுறலாக நாங்க இந்த மண்ணில விதைச்சிட்டு இருக்கோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க விமர்சனங்கிறத வந்து யாருமே வந்து வைக்க கூடாதுன்னு யாருக்கும் அந்த சொல்லவே முடியாது. ஆனால் நீங்க சொல்றீங்க இப்ப வந்து அஜித் அவர்கள் கூடாதான், அவர்கள் வந்தாலும் கூட்டம் கூடும், அதே போல வந்தா கூடும் தானே, ரஜினி அவர்கள் வந்தாலும் கூடும், ரஜினி அவர்கள் வந்தாலும் கூட்டம் கூடும். ஆனால் அவர்களாம் வந்து இந்த விளம்பர வெளிச்சங்கள்ல இருந்து வியாபாரம் பண்ணலன்னு சொல்றீங்க. இல்ல இதேதான் இவ்வளவு ரஜினி அரசியல் வர்றாருன்னு சொன்னப்போ வெற்றிடம் சொல்றீங்களே, வெற்றிடம் சுடுகாட்டுல கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? ஐயா ரஜினிகாந்த் அவர்களே இப்போது கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாரு தாமம் சீமான் அவர்களுக்கு. நல்ல வேலை நான் வரல சீமான் அரசியல் களத்துக்கு வந்தா இது உண்மையாகவே கொஞ்சிற மீன்கள் கொண்ட குளம் கிடையாது, பெரிய பெரிய முதலைகள் இருக்கக்கூடிய குளம் அப்படின்னு அவர் புரிந்து உணர்ந்து பின்னாடி நிக்கிறாரு. கேரளா இந்த மாதிரி திரைத்துறையில இருந்து வந்தவங்கள கொண்டாடி நீ வா என்னை வந்து தலைமை தாங்கு அப்படின்னு சொல்லுது. இன்னொன்னு இருக்கு மேம், இன்னொன்னு இருக்கு மேம். இன்னொன்னு வந்து நான் தான் இங்க வந்து பெரியவன், நீ வரக்கூடாது, நீ திரைத்துறையில இருக்க, சினிமாவில் இருக்க, நீ வரக்கூடாது, நீ தமிழன் இல்ல, நீ வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. யாருக்கும் கைட்ஸ் கிடையாது. நீங்க முதல்ல முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை முன்வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. விஜய் அவர்களை வரவேற்றது எந்த கட்சி? நாம் தமிழர் கட்சி. வாவான்னு சொல்லல, நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வரவேற்ற முதல் கட்சி நாம் தமிழர். இல்ல அதையும் நீங்களே ஒரு காரணம் சொல்லிருக்கீங்க, அவர் எங்களோட இணைஞ்சு பயணிப்பாரு, நாங்க கொள்கை ரீதியா இணைஞ்சு பயணிப்பாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இல்ல, கொள்கை ரீதியா நிக்கல, அதனால சேர்ந்து பயணிக்க வேணாம் நாங்களே முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டோம், அவ்வளவுதான். கொள்கை ரீதியா எந்த இடத்துல நிக்கிறாரு அவரு? ஓகே உங்களுக்கு ஓகே மேம், அது அவங்க அந்த கட்சியோட பொறுப்பு, அது மக்கள் ஏற்பாங்க மேம். அதை வந்து மக்கள் ஏற்கிறது ஏற்காது அவங்களுடைய, இது எங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் செய்வது தவறு. திருப்பியும் 20-30 ஆண்டுகள் எங்களுடைய மக்களை பின்னோக்கி இழுத்துட்டு போறீங்க. திராவிடம்னாலே இந்த மண்ணில தீய அரசியலை விதைத்த எல்லாவற்றுக்கும் வேறு தேடி பார்த்தோம். தீமையின் அரசியலின் வேரை தேடி பார்த்தோம்னா திராவிடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. திருப்பியும் திராவிடம் தான். சரி, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னீங்களே, தமிழ் தேசியத்துக்காக ஏதாவது ஒரு இடத்துல பேசணும்னு சொல்லுங்க. காவிரி நதிநீர் சிக்கல் எத்தனை ஆண்டு காலான நீண்ட வரலாற்றை கொண்ட சிக்கல். கர்நாடகக்காரன் தண்ணி தர மாட்டேன்னு என்ன சொல்றது வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தொடர்ச்சியாக இதை குறித்து ஒரு வார்த்தை, கட்சி தொடங்கி 2 ஆண்டு வந்து நிறைவு பெற போகுதுங்க.
ஒரு இடத்துல இது வரைக்கும் 2 மாநாடு போட்டுட்டீங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்க ஆரம்பிச்சிருக்க பரப்புரை ஆரம்பிச்சிருக்கிற இடத்துல காவிரியினுடைய நீர் வந்து காவிரியினுடைய ஆறு வந்து பாயுது. ஆனா அங்க ஒரு வார்த்தை அதை பத்தி பேசல. காரணம் என்ன? கர்நாடகால உங்களுடைய இதுக்கப்புறம் வரப்போறக்கூடிய இந்த ஜனநாயகன் படம் ஓடாதுங்கிற பயம். உண்மையாகவே உங்களுக்கு அந்த மாதிரி எந்த அச்சமும் இல்லை அப்படின்னா கடந்த காலத்திலே ஐயா கமல்ஹாசன் அவர்களுக்கு நெருக்கடி வந்துச்சு தக் லைஃப் படத்துக்கு. அப்பவே வாய் திறந்து பேசிருக்கணும். அப்பெல்லாம் அரசியல் கட்சி தொடங்கின நீங்க தான். செலக்டிவா நான் இதுக்கு மட்டும்தான் கமெண்ட் சொல்லுவேன், செலக்டிவா இதுக்கு மட்டும்தான் என்னுடைய பார்வையை வைப்பேன் அப்படின்னா அது கிடையாது அரசியல். உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க முதல்ல நெறிப்படுத்தணும், அரசியல் படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத முதல்ல சொல்லணும். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இதுதான் ஒரு முறையான விமர்சனம். இதுதான் ஒரு முறையான விமர்சனம் பார்க்க முடியும். நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்களே, ஏன் வந்து நோட்டடாக பேசுகிறாரு, பாயிண்டடாக பேசுகிறாரு, ஜனநாயகன் படம் ஓடாதுன்ட்டு உங்களுக்கு பயமா, இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்களே, இதுதான் ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக பார்க்க முடியும். இதை தாண்டி இந்த நயன்தாரா வரும், அதுதான் கூட்டம் கூடும், அஜித் வந்தாலும் கூட்டம் கூடும். உண்மை சொன்னா உங்களுக்கு என்னங்க பயப்படுது? உண்மையாவே சகோதரர் விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, சகோதரி நயன்தாரா வந்தாலும், ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்தாலும், ஐயா கமல்ஹாசன் அவர்கள் வந்தாலும், இல்ல வேற அண்ணன் சிவகார்த்திகேயன் வந்தாலும் கூட்டம் கூட தான் செய்யும். ஏன்னா என்னுடைய மக்களுடைய திரை கவர்ச்சி மோகம் அப்படி இருக்கு. அங்க பார்த்து நாம இங்க நேர்ல பார்க்க போறோமேங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட், ஃபேண்டம், அது மேட் கிரேசினஸ், அதை பார்க்க வரத்தான் செய்யும். இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அது எப்படி அவமரியாதை? ஆனா விஜய் மூலியமா நாம் தமிழர் வாக்கு வங்கிக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க நீங்க. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. இன்னைக்கு தூய அரசியல் மலரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்க எல்லா போலிகளையும் துரோகிகளையும் அம்பலப்படுத்துவோங்க. அதைத்தான் நீங்க அந்த மண்ணில செய்யறோம். மக்கள் கிட்ட இருக்கு தீர்ப்பு. அவர்கள் சரியானவர்களை தேர்வு செய்யணும். அவர்களை அரசியல் படுத்தக்கூடிய பாதையில சமரசம் இல்லாம நாங்க பயணிக்கிறோம். இதுல என்ன பிழை? கண்டிப்பா மேம், உங்க பயணம் வந்து தொடர்ந்து நீடிக்கட்டும், சிறக்கட்டும். நேரம் ஒதுக்கி பல கேள்விகள் பதில் வச்சீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி. திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 5 மணி முதல் அனைவரும் வருக. இந்தியன் பிரின்சஸ், the exclusive store for women. Fashion starts from 399 only. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.